ஆக்டர் ஷாலினி அவர்களை ஃபாரினுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக அஜித்குமார் சார் கூட்டி போகிறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்டர் ஷாலினி மேம் அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலம் சரியில்லாமல் போயிருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. என்ன ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷனா மேஜர் ஆப்ரேஷனா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருந்துச்சு. சமீபத்தில் தான் தெரிய வந்திருந்துச்சு அவங்களுக்கு கையில் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அண்ட் அதனால் மைனர் ஆப்ரேஷன் ஒன்று சென்னையில் உள்ள ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க பெட் ரெஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் ஷாலினி மேமுக்கு கையில் பெயின் அப்படிங்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அவங்க அஜித்குமார் சாருக்கு ஃபோன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ மைல்டாக வலி வந்துட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் இது பெருசாகவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது, நம்ம கண்டிப்பாக மறுபடியும் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஜித்குமார் சார் இதனால் என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக மறுபடியும் அதே இடத்துக்கு கூட்டி போனால் இந்த அளவுக்கான ஒரு மெஷர்மெண்ட் இருக்குமா, அதே மாதிரி உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருந்திருக்காரு. அதனால தான் ஃபாரின் கூட்டி போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காராமா. பெரும்பாலும் ஆக்டர்ஸ் எல்லாமே ஆப்ரேஷன் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரின் போயிடுவாங்க. ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இந்த மாதிரி போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு ஆப்ரேஷன் மைனர் ஆப்ரேஷன் அப்படிங்கிற காரணத்தினால தான் அவங்க சென்னையிலே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அவங்க கையில் வலி வந்திருக்கு. இது மறுபடியும் போய் அங்கேயே பார்த்து சிவியர் ஆகிற போகுது, அவங்க கைக்கு ஏதாவது பெருசாக கேடு வந்துட போகுது அப்படிங்கிறதுனால தான் ஃபாரின் கூட்டி போகிறாராமா. அண்ட் இப்போதைக்கு அஜித்குமார் சார் அசர்பைஜான் ஷூட்டிங்கில் இருக்காரு. அந்த ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு இன்னொரு 1 வீக்கில் வந்துடுவார். அது வரைக்கும் இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு டாக்டர் டீமை போட்டிருக்காரு, செக்அப் மட்டும் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் அஜித்குமார் சார் ஷாலினி மேமை கூட்டிகிட்டு ஃபாரின் போக போகிறாரு. அங்கே போயிட்டு கையை செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ணிட்டு தான் கூட்டி வர போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. இதை பார்த்துட்டு அஜித் மற்றும் ஷாலினியோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க எப்படியாவது ஸ்பீடி ரெக்கவர் ஆகணும், மறுபடியும் அவங்க 2 பேரும் ஒன்றா நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி வந்துட்டு இருக்காங்க. ஷாலினி மேம் ஸ்பீடி ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு கனெக்டிங் சேனல் சார்பாகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா அவர்கள் கங்குவா அப்படிங்கிற படம் நடித்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு படம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஆகஸ்ட் 5 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அக்டோபர் 30 அப்படிங்கிற மாதிரி தள்ளி போயிருக்கு. இந்த படம் சூர்யா சாரோட கரியரில் மிகப்பெரிய ஒரு படமாக வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஒரு நிலையில் இந்த படத்துலேருந்து புதுசான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆக்டர் கார்த்தி இந்த ஒரு படத்தில் இருக்காராமா. கார்த்தி அவர்கள் ஏற்கனவே சிறுத்தை சிவா அவர்களோட இயக்கத்தில் சிறுத்தை அப்படிங்கிற படம் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அதிலிருந்தே அவங்க பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு பாண்டிங்காகவும் மேலும் அவங்க அண்ணன் கூட நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் இந்த படத்தில் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காராமா. ஏற்கனவே இந்த ஒரு ஜோடி எப்போ சேரும் அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, எல்சியூ கார்த்தி அவர்கள் கைதி படம் பண்ணியிருந்தாரு, சூர்யா ரோலக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் கங்குவாலே ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கார்த்தி ரொம்ப நேரம்லாம் இல்லை, ரொம்ப சின்ன நேரம் தான் பண்ணியிருக்காராமா. ஆனால் சூப்பராக வந்திருக்குன்னு தகவல் வெளியாகி இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.